வணக்கம் அன்பு நண்பர்களே, என்னுடைய பேர் தரன் ரட்னம். இது எனக்கு தெரிந்த ஐடி விஷயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளும் ஒரு யூடியூப் சேனல். இந்த சேனலுக்கு வந்ததுக்கு மிக்க நன்றி. இன்றைய பதிவு என்னவென்று சொன்னால், உங்களுடைய வெப்சைட் லிங்க் அல்லாவிட்டால் ஃபேஸ்புக், யூடியூப் லிங்க் போன்றவற்றிற்கான QR கோடினை எவ்வாறு நாங்கள் கிரியேட் பண்ணலாம் என்பதை பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம். இதற்கு நான் ஒரு ஃப்ரீ கூகுள் சர்வீஸ் ஒன்றினை பயன்படுத்த போகின்றேன். நான் ஒரு கூகுள் ஷீட் ஒன்றினை கிரியேட் பண்ணியுள்ளேன். அந்த கூகுள் ஷீட்டினை நீங்கள் பயன்படுத்தி வெவ்வேறு லிங்க்ஸ்களுக்கான QR கோடினை நீங்கள் கிரியேட் பண்ணலாம். நான் அதனை டவுன்லோட் பண்ணுவதற்கான லிங்கினை எனது டிஸ்கிரிப்ஷனில் தந்துள்ளேன். லெட்ஸ் see the demo. இப்பொழுது நாங்கள் இந்த QR கோடினை கிரியேட் பண்ணுகின்ற இந்த கூகுள் சர்வீஸோட URLக்கு நாங்கள் செல்வோம். அதாவது அந்த கூகுள் இன்ஃபோகிராஃபிக்ஸ் என்னும் ஒரு URL. இதுதான் அந்த URL. நான் என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் கீழே தந்துள்ளேன். ஓகே, ஸோ முதலில் நாங்கள் இந்த QR கோடு என்றால் என்ன என்பதை பார்ப்போம். இப்போ QR கோடுன்னு சொல்லும் பொழுது இங்கே தெரிகின்றது. இங்கே பாருங்கள், இது ஒரு 2 டைமென்ஷனல் பார் கோடுன்னு சொல்லலாம். மற்றது இதை நாங்கள் ஹாட் லிங்க்ஸ் ஓர் ஃபிசிக்கல் வேர்ல்டு ஹைப்பர் லிங்க்ஸ் என்று நீங்கள் சொல்லலாம். இந்த QR கோடு 4296 ஆல்ஃபானுமேட்டிக் கேரக்டர்ஸை ஆர்பிட்டரி டெக்ஸ்டாக கொண்டிருக்கலாம். மற்றது என்ன டெக்ஸ்டாகவும் இருக்கலாம், URL-ஆக இருக்கலாம், மற்றது கான்டாக்ட் இன்ஃபர்மேஷனாக இருக்கலாம், டெலிஃபோன் நம்பராக இருக்கலாம், என்னவாகவும் இருக்கலாம். ஓகே, மற்றது இந்த QR கோடை நாங்கள் ரீட் பண்ணுறதுக்கு உங்களிடம் ஏதாவது ஒரு ஆப்டிக்கல் டிவைஸ் இருக்க வேண்டும். அதை ரீட் பண்ணுறதுக்குரிய சாஃப்ட்வேரும் இன்ஸ்டால் பண்ணப்பட்ட மாதிரி. இப்போ வருகின்ற எல்லா ஸ்மார்ட் ஃபோன்லேயும் இந்த ஃபீச்சர்ஸ் காணப்படுகின்றது. இந்த QR கோட் உண்மையில் இது ஒரு கெட் மெத்தட். அதாவது நீங்கள் இந்த URL இதுதான் அந்த மெயின் ரூட் URL. இதோடு சேர்த்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும்னு சொன்னால் சில பேராமீட்டர்ஸை நீங்கள் பாஸ் பண்ண வேண்டும். ஓகே, இப்போ இந்த பேராமீட்டர், இந்த CHT = QR என்பது ஒரு பேராமீட்டர். அதோடு சேர்த்து இந்த CHS என்பது என்ன சைஸ் உங்களுக்கு வேணும். இப்போ 500 × 500 250 × 250. மற்றது இந்த CHL என்ற இந்த டேட்டாவில் தான் நீங்கள் அந்த பாஸ் பண்ணுற டேட்டா நீங்கள் கொடுக்க போகின்றோம். ஓகே, அப்போ இன்றைய டெமோவில் நான் உங்களுக்கு எங்களுடைய வெப்சைட் URL தான் நான் இப்போ இந்த QR கோட்டில் பதிவிட போகணும். இப்பொழுது நான் இந்த URL நான் எவ்வாறு பாவித்து QR கோட் எடுக்கலாம் என்பதை காட்டி தருகின்றேன். இப்போ இந்த ரூட் URL காப்பி பண்ணுங்கள். ஓகே, அப்போ நாங்கள் ஒரு நோட் பேடில் இதை நான் போடுவோம். அடுத்ததாக நாங்கள் பாஸ் பண்ண போகிற பேராமீட்டர் இந்த CHT = QR என்பது. ஓகே, நாங்கள் அதனையும் போடுவோம். ரைட், தென் நீங்கள் ஆம்பர்சண்ட் சைனை பாவிக்க வேண்டும் அடுத்த பேராமீட்டரை பாஸ் பண்ணுறதுக்கு. ஆகவே இது அடுத்த பேராமீட்டர். ஓகே, இப்போ நாங்கள் இதனை பாஸ் பண்ணும் பொழுது இப்போ நாங்கள் வித்தை 500 சொல்லி போடுவோம். ஓகே, மற்றது இது 500. ஓகே, அப்போ அடுத்த பேராமீட்டர் CHL. இதுதான் நாங்கள் எங்களுடைய URL லிங்கை கொடுக்க போகின்றோம். ஓகே, ஆம்பர்சண்டை போட்டுட்டு நாங்கள் பேஸ்ட் பண்ணுவோம். ரைட், இதில் நான் http www.companit.ca இந்த URL-ஐ பயன்படுத்தி தான் நாங்கள் QR கோடினை QR கோடினை கிரியேட் பண்ண போகின்றோம். இதை காப்பி பண்ணி ஒரு URL-ல பேஸ்ட் பண்ணுவோம். ஓகே, தென் என்டர் பண்ணுங்கள். இப்பொழுது இந்த QR கோட் வந்து விட்டது. ஓகே, அப்போ இதனை ரைட் கிளிக் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணி எடுக்கலாம். ஓகே, இதனை அதாவது இந்த URL-ஐ நாங்கள் பயன்படுத்தி நான் உங்களுக்கு ஒரு கூகுள் ஷீட் ஒன்றை கிரியேட் பண்ணி காட்ட போகின்றேன். அந்த கூகுள் ஷீட்டில் காணப்படுகின்ற ஒரு ஃபங்க்ஷனை பாவித்து நீங்கள் ஒரு குளத்தில் லிங்கை மாற்ற அதற்கு கொரஸ்பாண்டிங்காக வர்ற QR கோடை நீங்கள் எடுக்கலாம். ரைட், அப்போ அந்த கூகுள் ஷீட் என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் டவுன்லோட் லிங்க் தந்துள்ளேன். அதனை நீங்கள் கிளிக் பண்ணி அந்த கூகுள் ஷீட்டை நீங்கள் பாவித்து உங்களுக்கு தேவைப்படுற லிங்க் எல்லாவற்றுக்கும் QR கோட்டை நீங்கள் கிரியேட் பண்ணலாம். ஓகே, அப்போ இப்பொழுது நான் அந்த கூகுள் ஷீட்டுக்கு போய் அதனை செய்து காட்டுகின்றேன்.
கூகுள் ஷீட்டினை பாவிப்பதற்கு நீங்கள் நிச்சயமாக ஒரு கூகுள் அக்கௌண்டினை கொண்டிருத்தல் வேண்டும். அதாவது கூகுள் இமெயில் ஒன்றினை நீங்கள் கொண்டிருத்தல் வேண்டும். ஓகே, அப்போ இப்பொழுது நான் வந்து அந்த ஒரு புதிய கூகுள் ஷீட்டை எப்படி அந்த கிரியேட் பண்ணுவது என்பதை காட்டித் தருகின்றேன். இந்த ப்ரௌசரில் யூஆர்எல் ஏரியாவில் வந்து நீங்கள் இப்போ வந்து seats.new என்பதை நீங்கள் டைப் பண்ணி என்டர் பண்ணும் பொழுது நீங்கள் ஆல்ரெடி வந்து கூகுள் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணியிருந்தால், இப்பொழுது நான் ஆல்ரெடி லாகின் பண்ணியிருக்கின்றேன் என்னுடைய கூகுள் குரோமில், ரைட்? அப்போ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த கூகுள் ஷீட்டை வந்து அது ஓப்பன் பண்ணும். அல்லாவிட்டால் உங்களுக்கு ஒரு ப்ராம்ப்ட் ஒன்று வரும். அந்த ப்ராம்ப்டில் வந்து கூகுள் அக்கௌண்ட் ஐடியையும் கொடுத்து அதில் பாஸ்வேர்டையும் கொடுத்த பிறகு தான் நீங்கள் வந்து இந்த பட்ட கூகுள் ஷீட்டை நீங்கள் பார்க்கலாம். இதனை நான் வந்து என்டர் பண்ணுவேன். ஓகே, அப்போ இப்பொழுது எனக்கு புதிய கூகுள் ஷீட் வந்து வந்துவிட்டது. ஓகே, இப்போ அதில் டைட்டில் நாங்கள் ஏதாவது போடுவோம். அதாவது கிரியேட் QR கோட். ஓகே, ஸோ அதனை கிளிக் பண்ணுவோம். மற்றது இன்னும் ஒன்று தெரிந்திருக்க வேண்டும். இந்த கூகுள் ஷீட் வந்து உங்களுடைய கூகுள் டிரைவில் தான் சேவ் பண்ணப்படும். கூகுள் டிரைவ் என்பது ஒரு கிளவுட் ஸ்டோரேஜ். இப்போ அந்த கூகுள் அக்கௌண்டினை கொண்டிருப்பவர்கள் அனைவருக்கும் கூகுள் வந்து 15 கிக் டேட்டா ஸ்டோரேஜை ஃப்ரீயாக தந்துள்ளார்கள். ஆகவே இந்த கூகுள் ஷீட் வந்து அதில் தான் போய் சேவ் பண்ணும். அப்போ இதில் வந்து நீங்கள் வந்து இந்த மூவ்ன்றதை நீங்கள் பாவிப்பதன் மூலம் இந்த கூகுள் ஷீட்டை வந்து வேறு ஃபோல்டர், உங்களோட மை டிரைவில் இருக்கிற ஃபோல்டருக்கு மாற்றிக்கொள்ளலாம். நான் அப்படியே விடுகின்றேன். ஓகே, இப்பொழுது நான் வந்து இப்போ இந்த குளத்தை வந்து QR கோட் இமேஜ். ஓகே, இது வந்து எங்களுடைய லிங்க். என்னென்ன லிங்குக்கு நீங்கள் வந்து QR கோட்டை கிரியேட் பண்ண போகிறீங்க என்பதை நாங்கள் இப்பொழுது பார்க்க போகின்றோம். இதில் வந்து நான் வந்து போடுகின்றது முதலாவது HTTP இப்படி ஒரு வெப்சைட் லிங்க் வந்து www.combinit.ca. அது இன்னும் சில வெப்சைட்டையும் நான் செய்து பார்ப்போம். இப்பொழுது நாங்கள் இந்த கூகுள் ஷீட்டில் காணப்படுகின்ற இமேஜ் என்னும் ஒரு ஃபங்க்ஷனை நாங்கள் பாவிப்போம். அதுக்கு நாங்கள் ஈக்குவல் சைன் அடித்து இமேஜ். ஓகே, ஸோ இதனை கிளிக் பண்ணும் பொழுது அதுக்குரிய பேராமீட்டர்ஸ் இங்கே காணப்படுகின்றது. இப்போ நான் வந்து URL என்ற பேராமீட்டர் மட்டும்தான் பாஸ் பண்ண போகின்றேன். அந்த பேராமீட்டர் வந்து நாங்கள் ஆல்ரெடி வந்து க்ரியேட் பண்ணி வைத்திருக்கின்றோம். ஓகே, இதுதான் அந்த பேராமீட்டர். ஓகே, ஸோ அதை வந்து நான் இங்கே ஐ திங்க் இதுக்குள்ளே நீங்கள் கோட்டேஷன் மார்க்கில் தான் அதில் போட வேண்டும். ஓகே, ஓகே, ஸோ இப்போ வந்து என்டர் பண்ணும்பொழுது பாருங்கள் இந்த QR கோட் வந்து இங்கே வந்து விட்டது. ஓகே, இப்பொழுது நான் வந்து இந்த ரோட சைஸை வந்து கொஞ்சம் பெரிதாக்கிவிடுவேன். அப்போ தான் இந்த QR கோட்டை நீங்கள் வந்து பெரிதாக காணக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, அப்போ நீங்கள் அதை கேட்ட மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, மற்றது இப்போ இதை கிளிக் பண்ணும்பொழுது பாருங்கள் இப்போ வந்து நாங்கள் இப்போ மற்ற செல்லில் காணப்படுகின்ற இப்போ பாருங்கள் இது டெக் டிப்ஸ் இன் தமிழ் யூடியூப் சேனலுக்குரிய URL இங்கே காணப்படுகின்றது. ஃபேஸ்புக்குரிய URL இங்கே காணப்படுகின்றது. இவற்றுக்குரிய QR கோடை நாங்கள் ஆட்டோமேட் பண்ணி இதிலிருந்து நாங்கள் எடுக்கலாம். அதை எப்படி செய்வது என்பதை உங்களுக்கு இப்போது காட்டி தருகின்றேன். இதனை நாங்கள் ஆட்டோமேட் பண்ணுவதற்கு இப்போ நாங்கள் இந்த QR கோடில் இந்த QR கோடை கிளிக் பண்ணும் பொழுது பாருங்கள் இந்த ஃபார்முலா ஏரியாவில், இந்த ஃபங்க்ஷன் ஏரியாவில் வந்து நாங்கள் இப்போ இந்த வேரியபிளுக்கு, இந்த லிங்க் வேரியபிளுக்கு நாங்கள் வந்து இந்த செல்ற பாயிண்ட்டை வந்து நாங்கள் கொடுக்க போகின்றோம். ஓகே, இப்போ இதனை கிளிக் பண்ணி போட்டு பாருங்கள். இது வந்து ஐ திங்க் V2ன்னு நினைக்கிறேன், ரைட்? அப்போ இதனை வந்து நாங்கள் வந்து $B2. ஓகே, இப்பொழுது கிளிக் பண்ணும்பொழுது பாருங்கள் இந்த QR கோட் வந்து இங்கே காணப்படுகின்றது. ஓகே, அப்போ இப்போ நாங்கள் வந்து இந்த மெட்டீரியல் லிங்குக்கு வந்து நாங்கள் இப்போ ஒவ்வொரு செல்லாக கிளிக் பண்ணி நாங்கள் அந்த URL போடுவதற்கு பதிலாக இந்த செல்லை கிளிக் பண்ணி போட்டு என்னுடைய மவுஸை பாருங்கள். இப்போ இந்த ப்ளஸ் சைன் வரும்பொழுது நீங்கள் அதனை ட்ராக் அண்ட் ட்ராப். இப்போ பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மெட்டீரியல் லிங்க் எல்லாவற்றுக்குமான QR கோட் வந்து கிரியேட் பண்ணப்பட்டு விட்டது. அதே மாதிரி இப்போ இன்னும் ஒரு இப்போ நீங்கள் இப்போ பார்ப்போம் இப்போ https://www.google.ca. இப்போ இந்த google.ca கூடிய QR கோடை நாங்கள் சேவ் பண்ணணும் சொன்னால் இதனை கிளிக் பண்ணி போட்டு இந்த ப்ளஸ் சைன் வந்தவுடன் அதை ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணும்பொழுது பாருங்கள் இங்கே வந்து விட்டது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகின்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால்
இதனை உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணவும். மற்றும் என்னுடைய சேனலினை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். அதே நேரத்தில் அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணி அந்த ஆல் நோட்டிஃபிகேஷனையும் நீங்கள் எனேபிள் பண்ணி விடவும். அதன் மூலம் புதிய வீடியோக்களை நான் வெளியிடும் பொழுது உங்களுக்கு உடனுக்குடன் அறியத் தரலாம். மீண்டும் இன்னும் ஒரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.